ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்லி, கரப்பான் பூச்சி வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒயிட் ஹேர், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். எந்த வயதினருக்கும் முடி வளரும். அந்த மாதிரி ஒரு ஹேர் டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய முடியும் மாறி நல்லா பிளாக்காக வளர்ந்து வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இந்த கரப்பான் பூச்சி தொல்லை நம்ம எப்படி தான் ரெகுலராக நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த கிச்சன் சிங்க்லேயே ஆகட்டும், ஸ்டவ் மேலே ஆகட்டும் நிறைய போயிட்டுருக்கோம். அதெல்லாம் இல்லாமல், அந்த தொல்லையே பிரச்சனையே இல்லாமல் நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம கரப்பான் பூச்சி பல்லியெல்லாம் துரத்துறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருள் நம்ம எடுத்துருக்கோம், ஒரு 8 விதமான டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம், ஸ்வீட்லாம், அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் வேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன டீ டம்ளர் அளவு தண்ணி, ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லார் வீட்லேயுமே பேக்கிங் சோடா வச்சுருப்போம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது இந்த தண்ணியை உங்களோட கிச்சன் சிங்க்கில் எங்கெங்கே கரப்பான் பூச்சி போய்கிட்டுருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பக்கமே வரவே வராது. எப்போதும் ரெகுலராக நம்ம சமையல் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும்போது கிச்சனை அந்த சிங்க்கு க்ளீன் பண்ணிட்டு ஒரு மேலே பவுல் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக தான் கரப்பான் பூச்சி போகும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துக்கோங்க. அதே யூஸ் அண்ட் த்ரோ பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாக்கெட் ஷாம்பு, நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ 3 நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் அரை லெமன் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த லெமன் ஜூஸ் மட்டும்தான் தேவை. அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா ஷாம்பு போட்டுறதுனால நுர வர அளவுக்கு நம்ம கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஜென்டிலாக இந்த மாதிரி கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நுர வந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது, அதுக்காக தான். இப்போது நல்லா நம்ம கலந்துட்டோம். இப்போ சர்க்கரை, ஷாம்பு எல்லாமே நம்ம லெமன் எல்லாம் நல்லா கலந்து எடுத்துட்டோம். இந்த லெமன் எரிச்சல் தன்மையை கொடுக்கும். அதனால் இந்த கரப்பான் பூச்சி பல்லிலாம் இந்த லெமன் வாசனை பிடிக்காது, இந்த பக்கமே வராது. இப்போ இந்த தண்ணியை ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். பல்லி வர இடத்துல கண்டிப்பாக இந்த பக்கம் திரும்ப வரவே வராது. அடுத்து ஒரு சூப்பரான டிப் தான். இதுவும் பல்லி கரப்பான் பூச்சி ஒழிக்கிறதுக்காக தான். இப்போது பல்லி நம்ம ஸ்டவ் மேலே, இந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கும் பின்னாடி கரப்பான் பூச்சி ஸ்டவ் மேலெலாம் நம்ம சமையல் பண்ணோம்னா அந்த செதறி கிடக்கிறத சாப்பிட கரப்பான் பூச்சிலாம் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு லெமன் ஒன்று கட் பண்ணி இந்த மாதிரி வர்ற வழியில் நம்ம வச்சிட்டோம்னா அந்த லெமன் வாசனைக்கு பல்லி கரப்பான் பூச்சி அந்த பக்கம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மீதம் இருக்க அரை லெமன் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராம்புகள் எடுத்து இந்த லெமனில் நீங்கள் சொருகி வச்சுட்டிங்கன்னா கரப்பான் பூச்சி வர வழியில் பல்லி வர இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிராம்பு வாசனைக்கும் லெமன் வாசனைக்கும் கண்டிப்பாக அந்த பக்கம் வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் சொருகி வைக்கும்போது 4 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மாற்றி வச்சுடுங்க. இந்த கிராம்பு வாசனையும் பிடிக்காது. இந்த கிராம்பை நீங்கள் இன்னொரு மெத்தடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கிராம்பை தட்டி போட்டு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்பும் இருக்குது. இது என்னென்னா ஒரே ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த பூண்டு தோலை கூட நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அந்த தண்ணியை 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு அந்த தண்ணியை கூட ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கனாலும் அந்த பூண்டு வாசனைக்கு ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது பல்லிக்கும் கரப்பான் பூச்சிக்கும். அதனால் நம்ம அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு 2 பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதை தட்டிட்டு 1 2 இடி உரலில் நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு நம்ம தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊற வச்ச இந்த பூண்டு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரும் கலர் மாதிரி. அந்த டைமில் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம்னாலும்
பல்லி, கரப்பான் பூச்சி, எந்த ஒரு பூச்சி, எறும்புகள் ஆகட்டும் எதுவுமே வராது இந்த பக்கம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே ரெகுலராக நம்ம சமையல் முடிச்சுட்டு நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சனை நம்ம சுத்தம் பண்ணி வச்சிடணும். நம்ம ஸ்டவ் ஆகட்டும், கிச்சன் கவுண்டர் டாப் ஆகட்டும், சிங்க் ஆகட்டும் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சோம்னாலே எந்த ஒரு கரப்பான் பூச்சியும் நம்ம கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்காது. நெக்ஸ்ட் ஒரு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பலா இலை. காஞ்ச இலையாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சை இலையாக இருந்தாலும் சரி, அந்த இலையை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு 1-2 தட்டிட்டு கரப்பான் பூச்சி வர இடத்துல, பல்லி வர இடத்துல நீங்கள் தூவி விட்டிங்கனாலே அந்த பூச்சிகள் எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு டிப் பார்க்க போகிறோம். என்னென்னா இதுதான் கெராசின், சீமெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பாட்டிலில், ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் கிச்சன் சிங்கில் அந்த மாதிரி பூச்சிகள் வர இடத்துல கூட நீங்கள் தெளிக்கலாம். முக்கியமாக ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெளிப்பகுதியில் சுவர் ஓரங்களில் வேணால் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஏன்னா ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது கெராசினை ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு இதுதான் புதினா ஆயில். புதினா ஆயிலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் பல்லி, கரப்பான் பூச்சிக்கு. என்கிட்ட புதினா ஆயில் இல்லை, மினிட் ஆயில் இல்லை அப்படின்னா அந்த புதினா இலைகளை கூட நீங்கள் கசக்கி விட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா பிச்சு போட்ட 1-2 பிச்சு போட்டாலுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேருக்கு ஹேர் டையே இல்லாமல் நம்மளோட எந்த வயசு 30 வயசாகட்டும், 70, 80 வயசு ஆனாலுமே அவங்களோட முடியும் வளரும். அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் இது. அந்த அரை முடியும் மாறி நல்லா பிளாக்காக தழைச்சி நல்லா நீண்டு வளரும். இது ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. நல்லா உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் தான் நீங்கள் அரைக்கணும். வெங்காயத்தை தண்ணி விடாமல் அரைச்சிட்டு இதிலேருந்து ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. மெயினாக நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இது கூட நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஹேருக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடுகு எண்ணெயோட கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், செம்பருத்தி பூ இந்த மாதிரிலாம் போட்டு நான் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் இதெல்லாம் அந்த ஆயில் தான் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காய சாரும் இந்த ஆயில் மட்டுமே போதும். நம்மளோட ஹேர் நல்லா லாங்காக, திக்காக, கருகருன்னு வளர செய்யும். பொடுகு வராமல் தடுக்கும். இளநரை வராமல் முன்கூட்டியே தடுக்கும். நிறைய ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் டிப் பண்ணி உங்களோட ஹேர் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல், ஆயில் பசை இல்லாமல் வாஷ் பண்ணின ஹேரில் இந்த காட்டன் பஞ்சு நினச்ச இந்த லிக்யூடை நம்ம ஹேரில், நம்ம ஸ்கால்பில் படும்படி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் மைல்டு ஷாம்பு ஊற்றி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு, இளநரை வராமல் தடுக்கும். முடி நல்லா லாங்காக கருகருன்னு வளர்ச்சியும், பொடுகு வராது. நம்ம தலையில் எந்த ஒரு பிரச்சனையும், அரிப்பு தொல்லை, அலர்ஜி எதுவுமே வராமல் இருக்கும். இந்த ஹேரை நீங்கள் இந்த டிப்பு, இந்த 2 டிப்ஸில் நீங்கள் எதை பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலுமே வாரம் 2 டைம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் ஹேருக்கு நீங்கள் கெமிக்கல் ஹேர் டைலாம் பயன்படுத்தவே தேவையில்லை. நோ கலர், நோ கெமிக்கல் ஹேர் டை, ஹென்னா, அவுரி எதுவுமே வேண்டாம். 100% சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. இந்த ஹேர் டிப் மட்டும் பயன்படுத்தி அவங்களோட ஹேர் நல்லா தின்னாக வளர்ந்துருக்கு. நரையும் மறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த 2 டிப்பில் நீங்கள் எதை பயன்படுத்தினாலுமே
வாரம் 2 டைம் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க. தொடர்ந்து எப்போதுமே தலைக்கு குளிக்கும்போது நீங்கள் நார்மலாக வெறுமனே நீங்கள் குளிக்காமல் இந்த மாதிரி ஹேர் பேக்கை நீங்கள் அப்பப்போ பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹேர் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து சாதம் வடித்த கஞ்சி தான் நான் எடுத்திருக்கேன். 1 டே ஆகிடுச்சு, அதனால தான் திக்காக இருக்குது. இந்த சாதம் வடித்த கஞ்சியில் 1 ஸ்பூன் அளவு ஷாம்பு ஆட் பண்ணி நல்லா ஷாம்பும் இந்த கஞ்சி தண்ணியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கலந்து கொடுக்கணும். நல்லா கலந்து எப்போவுமே ஷாம்பு வந்து நார்மலாக உங்கள் ஹேருக்கு நீங்கள் வெறும் ஷாம்பு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து நிறைய சீக்கிரமாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலும் வரும். எந்த ஒரு ஷாம்பு உங்கள் ஹேருக்கு பயன்படுத்துனீங்கனாலும் இந்த மாதிரி கஞ்சி தண்ணி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் ஷாம்பை மிக்ஸ் பண்ணி தான் உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக இது டாக்டர் சொன்ன டிப் தான் இது. இப்போது இது கூட இன்னும் நம்ம ஹேரை நல்லா வந்து க்ரோத்தாக வளர வைக்கிறதுக்கும் நம்ம ஹேர் இளநரம் மறைகிறதுக்கும் ஒரு சூப்பரான பவுடர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது காஃபி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கஞ்சி தண்ணி, ஷாம்பு, இந்த காஃபி பவுடர் 3ம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஹேருக்கு அப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெறுமனே நார்மல் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு காஃபி வாசனை அடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னிங்கன்னா மைல்டு ஷாம்பு போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. கஞ்சி தண்ணியில் இல்லை நார்மல் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் டை கெமிக்கல் ஹேர் டை போடும்போது நம்ம ஹேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அலர்ஜி வரும், ஒவ்வாமை வரும், அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வரும், கண்ணை பாதிக்கும், நெற்றி பகுதியெல்லாம் கருமை படியும், ஏகப்பட்டது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கெமிக்கல் ஹேர் டை உடனே நம்ம ஹேருக்கு வந்து கருப்பாக மாற்றி கொடுக்கும். ஆனால் அதனோட தீமைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அதனால் கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி ஹேர் பேக் பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.